ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை ஸ்பெஷலாக நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தாங்க பிரத்யேகமாக ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனிமேல் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2024 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. தேய்பிரையும் சுபமுகூர்த்த நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையும் 6ஆம் இடத்துல புதன் மற்றும் சூரியன் சனி ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் லாபகரமான ஒரு நாளாக அமைதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்வியில் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்கு நண்பர்களே. படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது படிப்பில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள். உங்கள் குழந்தைகள் கல்வி பயிலக்கூடிய வயதில் இருக்காங்க அப்படின்னா அவருடைய கல்வி முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுங்க. தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியுங்க. குழப்பங்களை நீக்கிவிட்டு நல்ல மனத்தெளிவு பெறணும் அப்படின்னா அதற்கான நல்ல ஒரு சான்றோர்களை நீங்கள் சந்தித்து ஆலோசனைகளை பெற முடியும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இன்றைய தினம் உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக செய்து முடிங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேருங்க. சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் கைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவுகள் இன்னைக்கு கிடைக்குங்க. ஆனால் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். திருப்தியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியுங்க. அதற்கு நீங்கள் மனசு விட்டு பேசுறது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. ஸோ அனைவரிடமும் நீங்கள் உட்காந்து பேசுறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் சின்ன சின்ன விஷயங்களில் திருப்தி இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் அந்த நிலைமையை விரைவிலேயே மாற்றிக்கொள்ள முடியும். அதனால தைரியத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. கலைஞர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல முயற்சிக்கேற்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல முன்னேற்றகரமான சூழல் உருவாகும். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபகரமான நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் அதிகமாக செய்யணுங்க. நீங்கள் அபரிமிதமான சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அலுவலக பணிகள் மற்றும் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் சின்ன சின்ன ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிதானித்து செயல்படுவதன் மூலமாக பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். இப்பொழுது சில முக்கியமான நபர்கள் உங்களுக்கு நிதி உதவி செய்ய தயாராக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பண உதவிகள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்குங்க. எனவே நீங்கள் வேண்டிய உதவிகளை தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த தினம் ஏதாவது உங்களுக்கான பிரச்சனைகள் தீர்வு வரணும் அப்படின்னா அதுக்குண்டான ஆலோசனை மிக்க நண்பர்கள் உங்க கூடவே இருப்பாங்க. எனவே அவர்களிடம் நீங்கள் கலந்து ஆலோசித்து உங்கள் பிரச்சனைகளை பற்றிய நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு இதுவரைக்கும் தொல்லை தந்து கொண்டிருக்கலாங்க. ஆனால் இங்கே நீங்கள் செய்த சில நல்ல காரியங்கள் காரணமாகவும் உங்களது நல்ல ஒரு குணம் காரணமாகவும் இதுவரை எதிரியாக இருந்தவர்களை இப்பொழுது நண்பர்களாக பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க. உங்கள் அலுவலக பணிகளாகட்டும், உங்களது வியாபாரமாகட்டும், இதுவரைக்கும் எதிரியாக இருந்த நண்பர்கள்லாம் இப்பொழுது மனம் மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு சாதகமாக நீங்கள் சில காரியங்களை செய்து தருவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நட்புறவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாமல் போகலாம். ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குழந்த காதலருடனான காதல் உறவுல
நீங்க சந்தேக குணத்தை முழுமையாக விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்க மனக்குறந்த காதலரை, அன்புக்குரியவரை நீங்க சந்தேகிக்க கூடாதுங்க. அப்படிதான் சந்தேகம் இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல நேரமா பார்த்துட்டு அவருடைய நல்ல மூட் இருக்கும்போது அவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உட்கார்ந்து பேசுறது நல்லதுங்க. எனவே சிறந்த ஒரு நாளாக நீங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் அனுபவிக்க முடியும். இன்றைய தினம் சில முக்கியமான திட்டங்கள்லாம் திடீர்னு கெஸ்ட் உங்க வீட்டுக்கு வருகை தரதுனால அவங்க திட்டங்கள் படி உங்களுக்கு செயல்பட முடியாமல் போகலாங்க. எதிர்பாராத விருந்தினர் வருகையால உங்க சில திட்டங்கள் தடைபடலாம். ஆனாலும் நாள் முழுக்க பார்க்கும்போது உங்களுக்கு உற்சாகமாகவே இருப்பீங்க. நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமாகவே இருப்பீங்க. எனவே இனிமையை நீங்கள் இந்த தினம் கட்டாயமாக முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய பெறுவீங்க. எனவே நீங்க நிறைய பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு பிளான் படி சில விஷயம் நடக்காமல் போனாலும் பரவாயில்ல. உங்க சந்தோஷம் கண்டிப்பாக குறையாதுங்க. பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக சேரும். செலவுகளுக்கு ஏற்ப பண வரவுகளும் சேரும். தைரியத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க. எனவே தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். சில காரியங்கள் நீங்க சீக்கிரமா முடிக்க முடியுங்கிறதுனால நீங்கள் துரிதமாக காரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கும்போது நீங்க பயன்படுத்திக் கொண்டு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்ட முன் வருவாங்க. தேவையான உதவிகளை தர உங்க ஃப்ரெண்ட்ஸுகளும் காத்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்க காரியங்களை நிதானம் பொறுமையோடு செயல்படுங்கள். பெரும்பாலும் மேக்ஸிமம் எல்லாத்துலயும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. சிறந்த ஒரு நாள் குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. திருமண வாழ்க்கையில நீங்கள் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு இரவு உணவு உட்கார்ந்து ஷேர் பண்ணிக்கங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை இனிமையாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க. எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9, 9 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசு அளவாயே விடக்கூடாதுங்க. உங்கள் சிந்தனைகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனாலும் அதெல்லாம் தெளிவாகி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை வேலை செய்யுங்க. குறிப்பாக அலுவலக பணியில் உத்தியோகஸ்தர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு பொறுமையோடு வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக சிறப்பான நன்மைகள் நீங்கள் பெற முடியும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு பண வரவுகள் கையில் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு சில செலவுகளும் ஏற்படுங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், காதலர், உங்க வாழ்க்கை துணைகளை மனசு விட்டு பேசுங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அப்போதான் நீங்க சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அனுபவிக்க முடியுங்க. ஸோ மனசு விட்டு பேசுங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக சேருங்க. நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சக்சஸ் அதிகமாக கிடைக்கும். சமுதாய பணிகளில் நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நண்பர்களே. லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல மாற்றங்கள் சேரும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.